மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. பல மாதங்கள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கப்பா. நம்ம சேனலில் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகேப்பா. 10th 11th 12th உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதற்கான நியூ ரூல்ஸ் என்ன, 11th வேறு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க. 10th 12th என்ன ரூல்ஸ் என்ன, காப்பி அடிக்கலாமா அடிக்கூடாதா, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படிலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், உங்களுக்கு மோட்டிவேஷன் எப்படி கொடுக்க போகிறோம், எப்படிலாம் நீங்கள் படிக்கலாம், கீவேர்ட்ஸ் வச்சு எப்படி படிக்கலாம்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் பார்த்தலாம்ப்பா. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை. ஓகேங்களா? ஓகேப்பா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் என்று கேட்டிங்கன்னா, ஸோ March 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 12th ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு 11th, அதுக்கு 10th மேலே ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மார்ச் பாதியிலே 10th ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 12th எப்பயும் போல் உங்களுக்கு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, நீங்கள் பாஸ் ஆனால் தான் 12th போக முடியும்ப்பா. உங்களுக்கும் இருக்குது, நீங்களும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராக்டிகல் எக்ஸாம். ஸோ 22 to 28 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு February 22 to February 28 உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் இருக்கும். 11th பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்காது. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் 11th எதிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா மாடல் படிக்கிற மாதிரி சும்மா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12th பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு February 15 to 22 நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டைமில் நடத்தி முடிச்சிடுவாங்க. இன்னொரு 15 days தான் இருக்குது. அவ்வளோதான். ஃபெப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளையோட. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் படிக்க சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாரும் ஜூம் ஜெராக்ஸ் பிட்டு தான் எடுத்துகிட்டு போவீங்க. பட் ரொம்ப பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகே, மாட்டிக்காதீங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது தான் பிட்லாம் கொண்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எப்படி, நான் படிச்சிருக்கேன், ஸ்கூல் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் ஜூம் ஜெராக்ஸ் தான் கொண்டு போவீங்க. பட் அது பிரச்சனை கிடையாது. ப்ராக்டிக்கலில் எல்லாரும் மார்க் எடுத்துடலாம். பட் பப்ளிக்கில் மார்க் கட்டாயம் எடுக்கணும்ப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இப்போ இருந்து கரெக்டாக பிளான் பண்ண படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? எனக்கு கரெக்டாக 28 நாள் தான் இருக்குது. லீவ்லாம் கழிச்சிட்டா ஒன்றுமே இருக்காது. ஸோ சடசடன்னு வந்துருச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், எனக்கே தெரில சீரியஸாக. இப்போ தான் ஆஃப்லைன் எக்ஸாம் கொஸ்டின் வீடியோ போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் வேணால் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எஜுகேஷனுக்குள்ள வந்தாச்சு. நான் அடுத்த 2 மாதத்தில் ஒரு மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இனிமேல் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம கௌதம் மீடியா சேனலில். ஸோ அடுத்தடுத்து 10th 12th முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் அப்லோட் பண்ண மாதிரி இந்த வருஷம் அப்லோட் பண்ணுவோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்ட அனைத்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இம்பார்ட்டனாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடந்த 3 வருஷமாக, இது 4வது வருஷம் 5வது வருஷமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வீடியோஸ். ஸோ அடுத்தது இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பேன். ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாம் நினச்சி யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க 10th, கண்டிப்பாக பயம் பதட்டம் இருக்குதா செய்யும். நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ண. டோன்ட் வரி அபவுட் இட். நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன். எப்படி படித்தா எப்படி மார்க் எடுக்கலாம், தமிழ் சப்ஜெக்ட்டில் எப்படி மார்க் எடுக்கலாம், இங்கிலீஷில், மேக்ஸில், சயின்ஸில், சோஷியலில் 10th பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி 11th 12th பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ், ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்து காலேஜ் என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்துக்குமே கைட் பண்ண நான் இருக்கேன். கௌதம் நான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ ரெகுலராக எப்போ அந்த வீடியோ உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, 3rd midterm இப்போ உங்களுக்கு 2nd midterm எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு இன்றைக்கி நைட் ஒரு வீடியோ வந்துடும். நாளைக்கு மார்னிங்லேருந்து உங்களுக்கு சடசடசான வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகே, நாளைக்கு மார்னிங்லேருந்து அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்ப்பா. ஓகேவா? அடுத்த 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும், ஒரு லைக்கும், ஒரு ஷேரும், அவ்வளோதான். அந்த 3 பட்டன் தான். 3மே ஒரே ஃபோனில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கும். பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அதே போல் இத்தனை நாள் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லி #கௌதம் மீடியான்னு போட்டு விட்ருங்க. ரெகுலராக வீடியோ வேணும்னா ஒரு கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஒரு ஹார்ட்டும் கௌதம் மீடியான்னு போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? அப்படி இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிடுங்கப்பா. ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ஃபிட்னஸ் கண்டென்ட்டும். ஸோ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்லாம் நல்லா பண்ணிட்டு காலேஜ் பண்ணிங்கன்னா கெத்தாக இருக்கும்ல. ஸோ பாடி நல்லா வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் அங்கேயும் உங்களுக்கு துணையாக இருக்கேன். ஓகேவா? ஃபிட்னஸ்லையும் உங்களுக்கு துணையாக இருக்கேன். Gautam_media இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் சேனலும் பேஜ் இருக்குப்பா. வாட்ஸ்அப் சேனல் பேஜில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதிலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் போத்துமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ப்ராக்டிகல் எக்ஸாம்னா ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஜிஜிபி மேட்ரு. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் தான் நம்ம டார்கெட். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய்ப்பா. பாய்.